நெப்போலியன் பின்வாங்கல். அக்டோபர் 19, 1812 அன்று பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனபார்ட் மாஸ்கோ நகரத்திலிருந்து தனது கிராண்ட் ஆர்மி படையுடன் பின்வாங்க தொடங்கினார். நெப்போலியன் பிரிட்டனின் பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளை பிரிட்டனுடன் வர்த்தகம் செய்வதை தடுக்கும் வகையில் கான்டினென்டல் சிஸ்டம் என்னும் ஒரு பெரிய பொருளாதார தடையை அமல்படுத்தினார். ரஷ்யாவின் சார் அலெக்சாண்டர் இந்த தடையை மீறத் தொடங்கினார். ஏனெனில் இது ரஷ்யாவின் தானிய ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. பொருளாதார தடையை ரஷ்யா மீறியது நெப்போலியனின் அதிகாரத்திற்கும் பொருளாதார தடையின் நம்பகத்தன்மைக்கும் ஒரு நேரடி சவாலாக அமைந்தது. மேலும் ஐரோப்பாவில் தனக்கு எதிரான கடைசி முக்கிய சக்தியாக ரஷ்யாவை அவர் கருதினார். ரஷ்யா மீது படையெடுத்து போரில் ரஷ்ய படைகளை தோற்கடித்து ஜார் மன்னரை ஒரு சமரச ஒப்பந்தத்திற்கு கட்டாயப்படுத்த நெப்போலியன் திட்டமிட்டார். இதையடுத்து நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். பெரும்படையுடன் வந்த நெப்போலியனுடன் நேரடியாக மோதுவதை ரஷ்ய படைகள் தவிர்த்தன. மோதலை தவிர்த்து பின்வாங்கிய ரஷ்ய படைகள் செல்லும் வழியெங்கும் பயிர்கள், கால்நடைகள் மற்றும் வீடுகளை எரித்து அழித்துக் கொண்டே சென்றன. இதன் மூலம் நெப்போலியனின் படைக்கு உணவு அல்லது தங்குமிடம் எதுவும் கிடைக்காதவாறு செய்தன. இது பிரெஞ்சு படையின் வழியை ஒரு பாலைவனமாக மாற்றியது. மாஸ்கோவிற்கு அருகில் ரஷ்ய தளபதி மிக்கைல் குதுசோவ் நெப்போலியனை எதிர்கொண்டார். மிக கடுமையான சண்டையில் இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். பிரெஞ்சு படையினர் களத்தை கைப்பற்றினாலும் ரஷ்ய படையின் பெரும்பகுதியை அழிக்க முடியவில்லை. செப்டம்பர் 14 அன்று நெப்போலியன் எந்த எதிர்ப்பையும் சந்திக்காமல் மாஸ்கோவிற்குள் நுழைந்தார். ஆனால் நகரம் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. நகரத்தின் பெரும்பகுதி எரிந்து சாம்பலாக மாறியிருந்தது. இது நெப்போலியன் மீது ஒரு பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நெப்போலியன் ஒரு வெற்றியாளராக ஒரு வெற்று நகரில் அமர்ந்திருந்தார். மன்னர் சார் அலெக்சாண்டர் சரணடைய மறுத்துவிட்டார். நெப்போலியன் சமரசத்திற்காக 5 வாரங்கள் காத்திருந்தார். குளிர்காலம் நெருங்கிய நிலையில் அவரது படை உணவுக்கு வழியின்றி மாஸ்கோவில் சிக்கியது. இதையடுத்து அக்டோபர் 19 அன்று பின்வாங்குமாறு அவர் தனது படைக்கு ஆணையிட்டார். பிரெஞ்சு வீரர்கள் குளிர்கால உடைகள் இல்லாமலும் பசி பட்டினியாலும் மிகவும் சோர்வடைந்திருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் உறைபனி, காயங்கள், நிமோனியா உள்ளிட்ட பல்வேறு நோய்களின் தாக்கங்களால் உயிரிழந்தனர். இவ்வாறு பின்வாங்கிய பிரெஞ்சு படைகள் மீது ரஷ்ய படைகள் கடுமையாக தாக்குதல் நடத்தின. பசி, பட்டினி, நோய்கள் ஆகியவற்றுடன் ரஷ்ய படைகளின் தாக்குதலையும் சமாளிக்க முடியாமல் நெப்போலியன் தனது படைகளை கைவிட்டு பாரிஸுக்கு திரும்பினார். நெப்போலியனின் படை வீரர்கள் 4 லட்சம் பேர் இந்த போரில் இறந்தனர். 1 லட்சம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். 4 லட்சம் பேர் மட்டுமே ரஷ்யாவிலிருந்து தப்பிக்க முடிந்தது. இது நெப்போலியனின் ராணுவ ஆதிக்கம் முடிவுக்கு வருவதை அறிவிக்கும் வகையிலான போராக அமைந்தது. பிரெஞ்சு போரின் பலவீனத்தை பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டிய நிகழ்வாக மாஸ்கோ பின்வாங்கல் வரலாற்றில் பதிவானது.